இந்த வருஷம் டாடா ஐபிஎல் கிட்டத்தட்ட வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. கேகேஆர் டீம், ராஜஸ்தான் டீம் வந்து பிளே ஆஃப்க்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. மீதி இருக்கிற இந்த 2வது இடத்துக்கு கிட்டத்தட்ட 4 டீம் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே, ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ், இந்த எஸ்ஆர்ஹெச் டீமுக்கும் சிஎஸ்கேக்கும் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்ஹெச் ஏறக்குறைய வந்து குவாலிஃபைடு தான் வந்து சொல்லணும். ஆனால் சிஎஸ்கே டீம் வந்து வரப்போகிற மே 18ஆம் தேதி மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் வந்து குவாலிஃபை ஆவாங்க. பட் தோத்தாங்க அப்படின்னா ஆர்சிபி ஒருவேளை வின் பண்ணுறாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க. அவங்களும் வந்து பெரிய மார்ஜினில் வின் பண்ணி ஆகணும். அப்படி அவங்க கம்மியான ஒரு மார்ஜினில் வின் பண்ணுறாங்க. 18 ஓவரில் வந்து சிஎஸ்கே ஒரு ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா அதை மேட்ச் சேஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு 182 ரன் அடிக்கிறாங்க, சிஎஸ்கே அதை ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள 18 ரன் வித்தியாசத்தில் வந்து தோக்கடிக்கணும். அப்படின்றது தான் வந்து சேலஞ்சு ஆர்சிபி டீமுக்கு. வந்து இந்த சேலஞ்சு அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டால் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் தென் எல்எஸ்டிக்கு மேட்ச் நடந்தது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லி கேபிட்டல் எல்எஸ்ஜின்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வந்து எல்எஸ்டி வந்து எஸ்ஆர்ஹெச் கிட்ட செம வாங்கினாங்க. அந்த மேட்ச்சில் வந்து அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் கோயல் அப்படின்றவர் வந்து போட்டு கிரவுண்டுலேயே போட்டு காட்டுன்னு காட்டினாரு கேஎல் ராகுலை. இதுக்கு முன்னாடி தோனிக்கு இப்படி தான் வந்து நடந்தது. நிறையா பேர் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, ஓ நீ மேனேஜ்மெண்ட்டு நீ வந்து என்னதான் டீம் ஓனராக இருந்தாலும் ஒரு இந்தியன் டீம் கிரிக்கெட் பிளேயரை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 1000 பேர் கூடியிருக்க பொதுவான இடத்துல வச்சு எப்படி திட்டலாம், நீ உள்ளே வச்சு திட்டியா, உள்ளே வச்சு பேசு அப்படின்ற மாதிரி அவங்கள கண்டிக்கும் விதமாக வந்து நிறையா பேர் ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் இருக்கட்டும், அது நடந்து முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, மேட்ச் பார்க்கலான்னு வந்தால் ஃபுல்லாக நியூஸில் இதே தான், இவங்கள பற்றி தான். இவங்க மறுபடியும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க, கட்டி பிடிச்சிட்டாங்க. ஐயோ நீங்கள் சேர்ந்தா என்ன, சண்டை போட்டால் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எங்களுக்கு மேட்ச்சை வின் பண்ணணும், எங்களுக்கு மேட்ச் சுவாரஸ்யமாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் சண்டை போடுறதும் குடிக்கிறதும் வந்து எங்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. நேற்று வந்து எல்எஸ்டி டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணாங்க, சரி போலிங்கை வந்து சூஸ் பண்ணாங்க. போலிங்கை சூஸ் பண்ணிவிட்டு டிசியை வந்து ஆடினாங்க. டிசியில் வந்து ஃபேசர் மெகர்கர் வந்து அடிக்கலை, அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தால் வார்னர் வந்து கிடையாது. அண்ட் தென் அபிஷேக் பொருள், ரிஷப் பண்ட், சிஸ்டன் ஸ்டப்ஸ் வேறு லெவல் பேட்டிங்கு. என்னதான் சொன்னாலும் ரிஷப் பண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமோ 2 வருஷமோ ஐபிஎல் விளையாடாமல், கிரிக்கெட்டே விளையாடாமல், காலில் அடிபட்டது கார் ஆக்சிடென்ட்டில் திரும்பி வந்து தன்னோட டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை வந்து ஜெயிக்க வச்சு இப்போ 5வது இடத்துல கொண்டு போயிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மேட்ச்லையுமே தன்னோட கான்ட்ரிபியூஷனை வந்து ரிஷப் பண்ட் வந்து கொடுக்க தவறியதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்பில் ரிஷப் பண்ட் இருக்காப்புல அப்படின்றது தான் பெருமையான விஷயம். என்னதான் நடந்தாலும் நான் வந்து தொடர்ந்து முயற்சிக்கிட்டே தான் இருப்பேன், என்னோடய உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து ரிஷப் பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. நேற்று அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுக்கு கிளம்புறாங்கன்னா கேஎல் ராகுல் ஏன் இவ்வளோ மட்டமாக இருக்காரா, இல்லை அவங்க மேனேஜ்மெண்ட் கேவலமாக இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல நிஜமாவே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வருஷம் வந்து எல்எஸ்ஜியை பார்த்தாலும் போன வருஷம் எல்எஸ்ஜி பார்த்தாலும் ஒரு பிளே ஆஃப் ரேஞ்சில் போயிருப்பாங்க, நல்லா ஒரு நாக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கம்பீர் இருந்தார் போன வாட்டி, இந்த வாட்டி கம்பீர் கிடையாது. இதுலேருந்தே எனக்கு நல்லா தெரியுது, கோச்சும் சரி கிடையாது, கேப்டன் சொல்கிறத ஒரு வேளை கேட்க மாட்டாங்களோ அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா போன வருஷம் கேல் மேஸ் விளாட்னாப்புல, இந்த வருஷம் Quinton de Kock அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸே பண்ணலை. ஒரு மனுஷன் பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து பண்ணவே இல்லை. ஒரு 2 மேட்ச் வாய்ப்பு தரலாம், 3 மேட்ச் தரலாம், 4 மேட்ச் தரலாம். அப்பேற்பட்ட சிஎஸ்கேலேயே ஒரு 4 மேட்ச் ரச்சிந்திர ரவீந்திராவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அப்புறம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ரஹானாவே இறக்கிட்டு இருந்தாங்க. மிச்சல் சாண்டருக்கு, மோயின் அலிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த டீமில் ஏன் இந்த தவறை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியவே இல்லை. Quinton de Kock ஒரு 50 போடலை, ஒரு மேட்ச் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே கூட தான் தடவிட்டு இருந்தா போல. அந்த ஒரு மேட்ச் தான் ஒரு 40 ரன்ஸ் வந்து அடித்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து எந்த மேட்ச்சில் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணதான் வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவரை உட்கார வச்சுட்டு ஏன் கேஎல் மேயர்ஸை வந்து எடுக்கவே இல்லை அப்படின்றது எனக்கு வந்து கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு. கேஎல் மேயர்ஸ் போன வருஷம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஆல்ரவுண்டருங்க. அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்குவார், ஒரு நல்லா பவுலிங் போடுவார். ஒரு மேட்சாவது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அவருக்கு, அது ஏன் தரலை அப்படின்றது தான் என்னோட கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் கேஎல் ராகுல் இந்த வருஷம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை தான் வந்து T20 ஆடிட்டு இருக்காரு அப்படின்றத நான் சொல்லுவேன்.
ஒவ்வொரு மேட்ச்லையுமே சரி, ஒன்று அடித்தா 40 ரன் 40 பாலுக்கு தடவி அடித்திட்டு போகிறது. ஓகே, நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. எப்பயுமே சரி, எங்கேயுமே சரி, அது யாராக இருந்தாலுமே சரி, சிறப்பாக விளையாடலை, சிறப்பாக இல்லை அப்படின்னா விமர்சிக்க தான் பண்ணுவாங்க. அது தோனியாக இருந்தாலும் சரி, சச்சினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, சரியான இடத்துல சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னா தூக்கி எறியப்படுவாங்க. அப்படின்றதுக்கு நிறைய உதாரணம் இருந்துக்கிட்டு இருக்கு. பட்டு கேஎல் ராகுல் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நேற்றைய மேட்சுமே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அவரும் அவுட்டு. ஒரு கேப்டன்சினா பொறுப்போட சரி, இன்னும் நம்ம ஒன் டவுன் இறங்கி ஆடுவோம் அப்படின்ற ஒரு இந்த வாட்டி ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஒன் டவுன் இறங்கி ஆடி இருக்கலாமே ராகுல், ஏன் ஆடலை? நீங்கள் ஆடி இருந்தால் இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்துக்கிட்டோமோ, நேற்று மழையில் முளைஞ்சா காலான்னு கூட சொல்லலாம் ருத்ராஜ் கெய்க்வாட். அந்த பையன் ஓப்பனிங் தான் இறங்கி விளையாடிட்டு இருந்தாப்புல போன வருஷம், இந்த வருஷமும் சரி. இந்த வருஷம் ஓப்பனிங் வந்து ஒரு 2-3 மேட்ச் விளையாடினாப்புல பார்த்தாப்புல, சரி ஓகே நம்ம செகண்ட் டவுன் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுனை மாற்றி ரஹானேவும் ரச்சின் ரவீந்திரவும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லையா டேர்லி மிச்சல் போகிறாங்க. தன்னோட டவுனை இவர் கீழே இறக்கிக்கிட்டார். அந்தமாரி நீங்கள் இறக்கிக்கிட்டு ஒரு ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தன்னோட ரோலை வச்சுக்கலாமே. நீங்கள் ஒரு 40 பால் 40 ரன் அடிக்கிறீங்க, சரி அடித்து மேட்ச்சை வின் பண்ணால் சந்தோஷம் தான். நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினாலும் சரி, இல்லை T20 ஆடினாலும் ஓடி ஆடினாலும் சரி, மேட்ச்சை வின் பண்ணால் போதுமே, ஏன் அந்த மாதிரியான ஒரு நாக் கொடுக்கல அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஏதோ ஒரு மேட்ச்சை அடிச்சுட்டாப்புல சிஎஸ்கே கூட ஒரு செஞ்சுரி போட்டாருன்னு சொல்லிட்டு அவரே ஒன் டவுன் இறக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? ஏன் தீபக் கூட இறக்க வேண்டியதானே ஒன் டவுனு? இந்த மாதிரி தப்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்ததாக தான் நேற்று வந்து தோற்று போனீங்க. பிளே ஆஃப் விட்டு வெளியே போக போகிறீங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. அடுத்த வருஷமாவது ஒழுங்கான எல்லாருமே வெளியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். LHG டீமில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வெளியே விட்டு புது டீமாக தான் வந்து ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அர்ஷத் கான் அருமையான பேட்டிங். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கின்னு வந்து ஏதோ ஒரு மேட்சை தூக்கின்னு வந்து வச்சுக்கிட்டு மீதி மேட்ச்லாம் வந்து தோத்துட்டு லாஸ்ட் மேட்ச்சில் வந்து அர்ஷத் கான்ன்ற ஒரு ஆல்ரவுண்டரெல்லாம் வந்து கொண்டு வரீங்க. அருமையான ஒரு நாக் ஆடினார். 33 பால் 58 ரன்னு கிட்டத்தட்ட அடித்தாப்புல. நிக்கோலஸ் பூரன் அருமையாக ஆடுறாப்புல. அந்த மனுஷனை பவர் பிளேயில் இறக்கி விடுங்க அவங்க டீமில். அருமையாக ஆடுறாப்புல. எல்லா பாலும் அடி தான். இல்லை மார்க்கஸ் ஸ்டோயினிஸையும் நிக்கோலஸ் பூரனையும் ஓப்பனிங் இறக்கி விட வேண்டியதானே? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஒரு நாலேஜ் அப்படின்றதே தெரியலையா, இல்லை மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எடுத்தவங்க நம்மளாலையும் எதுலையும் சொல்லிட முடியாது. சரி ஓகே, அடுத்த வருஷமாவது நல்லா செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். இல்லை கேஎல் ராகுல் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தோணுது. LHGயில் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, மே 18ஆம் தேதி சிஎஸ்கே RCBக்கு மேட்ச் நடக்க போகுது. எந்த மேட்ச் வந்து மழையால் தடைப்படலாம் அப்படின்ற மாதிரி மாநில அறிக்கைகள் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ்லாம் வந்து RCB ஃபேன்ஸ் வந்து ரொம்ப துள்ளி குச்சி எழுந்துட்டு இருக்காங்க. டேய் பாருங்கடா, நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை அடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மே 18ஆம் தேதி இது வரைக்கும் RCB தோற்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் எல்லாம் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வின் பண்ணிவிட்டு பிளே ஆஃப் உள்ள போய் கப் அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடித்தா சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டம் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிலைமை ஆகிடக்கூடாதுல்ல. அதனால் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் மேக்ஸோட நம்புறீங்க, வில் ஜாக்ஸ் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேட் மேக்ஸ் வந்து அவர் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும்தான் அடிப்பார். அப்படி இல்லைன்னா மஞ்சள் சட்டையை அவருக்கு போட்டு விடுங்க, அப்போ தான் அடிப்பார். RCB மேட்ச்சில் மட்டும் அவருக்கு ஒரு மஞ்சள் சட்டையை வாங்கி போட்டு விடுங்க. அப்படி போட்டு விட்ட உடனே அவர் அடிக்கிறாரா இல்லையா அப்படின்றது தெரியும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.